கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பூமியிலே ஞானவான்கள் ஞானத்திலே ஸ்திரப்பட விரும்புவதுண்டு, பலவான்கள் பலத்திலே ஸ்திரப்பட விரும்புவதுண்டு, அரசியல் செல்வந்தர்கள் செல்வாக்கிலே பண பலத்திலே பேர் புகழிலே ஸ்திரப்பட விரும்புவதுண்டு. ஆம், தேவ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்பட கர்த்தர் விரும்புகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் சிறப்பட இம்மட்டுமாக நடத்தி வருகிற தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற ஞானம் ஒரு நாள் அழிந்து போய்விடும், பணபலம் ஒரு நாள் அழிந்து போய்விடும், சரீர பலன் ஒரு நாள் குறைந்து போய்விடும். ஆனால் தேவாதி தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் அவர் கட்டளையில் ஸ்திரப்படுவது இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க நமக்கு கிருபை செய்யும். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த பூமியிலும் மாத்திரமல்ல, மறுமையிலும் கர்த்தர் எனக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆம், இந்த நம்பிக்கையோடு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பூமியிலே மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த பூமியிலே ஞானத்திலே பலத்திலே அறிவிலே ஸ்திரப்படுவதற்கு பதிலாக இந்த பூமியில் காணப்படுகிற ஞானத்திலும் பலத்திலும் அறிவிலும் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளும் ஸ்திரப்பட எங்களுக்கு உதவி செய்து வருகிற எல்லா கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.